என்ன பண்ணுற சீதா? முருங்கைக்கீரை வச்சு சூப் வைக்க போகிறேன். முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை சூப்பு. ஓகே. குக்கரில் போட்டு வேக வைக்கணுமா? குக்கரில் போட்டுன்னு இல்லை. இப்போதைக்கு லேட் ஆயிடுச்சு. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். சரி. லேட்டாக இருந்துருச்சனால குக்கரில் போட்டு சீக்கிரம் வேலையை முடிக்க பார்க்குறேன். ஆமாம். எல்லாம் களவாடித்தனமாகத்தே இருக்கு. பாருங்க, வருண் பண்ணுற வேலையை இன்னும் பால் டப்பாவை வெறும் டப்பாவை உரின்னு உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். சொன்னால் கேட்க மாட்டேன்றேன். என்னென்னமோ பண்ணி பார்த்தா இன்னும் திருந்துற வழியே காணும். வேப்பனையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டான். ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மாற்றுறதுக்கு. உப்புக்கு என்னென்ன போடணும்னு சொல்லவா? சொல்லு. சீரகம். சீரகம் நிறையா சேர்த்துருக்கீங்க பாருங்க. சரி, வேற? மஞ்சத்தூளா? ஓகே. தக்காளி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். லைட்டாக சோம்பு சேர்த்துக்குவோம். நிறையா வேணாம், லைட்டாக சோம்பு. அதுக்கப்புறம் உப்பு மறந்துடாதீங்க. சூப்பு எப்படி ரெடியாகுன்னு பார்ப்போமா? ஏங்க, சூப்பு எப்படி ரெடியாகுன்னு பார்த்துக்கலாமா? சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ராவா அடிப்பேன் அப்படியே எதையுமே. ஊற்றுங்க சீக்கிரம். முருங்கைக்கீரை ஜூஸ். செய்யலாம். எதை? பருப்பு மொத்தம் வச்சு அப்படியே கடைஞ்சி விட்டு சரி அப்படியே தாளிச்சு சாப்பிடலாம். இதையா? எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அதுவும் கரெக்டு தான். இது அப்படியே சாப்பிடலாமே. இதெல்லாம் அப்படியே சாப்பிடலாம். பிடிச்சவங்க அப்படியே சாப்பிடலாம். சரி இல்லைன்னா அதுலேயும் சத்து இருக்கும்ல. என்னதான் ஜூஸ் போட்டாலும் அதில் சத்து இருக்கத்தான் செய்யும். ஓகே, ஒரு டம்ளர் கொடு. பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் கொடுத்துடாது, சின்ன டம்ளரில் கொடு. இங்கே பாரு, தயவு செஞ்சு இவ்வளோ பெரிய டம்ளர்லாம் கொடுக்காத, சின்ன டம்ளரில் கொடு. குடிக்க முடியாது. அதெல்லாம் இவ்வளோ பெரிய டம்ளரில் குடிச்சதே ஆகணும். இவ்வளோ பெருசில் குடிச்சா என்ன பண்ணுறது? இதுல பாதி, இதுல இது உங்களுக்கு, இது எனக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க மக்களே, இவ்வளவு பெருசுல எப்படி குடிக்கிறது மக்களே?